கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக கடந்த 4 ஆண்டுகள்ல மத்திய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட 13,700 கோடி ரூபாயை ₹1 கூட செலவு செய்யாம, பட்டியலின மக்களுக்கு அதை செலவு செய்யாம எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பின அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. குறுக்கிற நிதியை ஒழுங்கா செலவு செய்யறதுக்கு துப்பு கெட்டவங்க நம்ம பணம் கொடுக்கல அப்படின்னு மக்கள் கிட்ட மீண்டும் மீண்டும் பொய் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சென்னை விமான நிலையம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு, ஹைதராபாத், பாம்பே, இந்த விமான நிலையங்கள்லாம் எவ்வளோ தரமானதாக எவ்வளோ பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சென்னை விமான நிலையம் இந்தியாவில் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு எக்ஸ்பான்ஷனுமே நடக்கல. கடந்த 4 ஆண்டுகளாக மோடி அவர்கள் 30,000 கோடி ரூபாயை தயாரா வச்சுட்டு சென்னை விமான நிலையம் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். ஆனா 4 ஆண்டுகளா இவங்க இடத்தை தேர்வு செய்யறோம்னு 2 ஆண்டுகளை ஓட்டிட்டாங்க. கடைசி 2 ஆண்டுகள்ல அந்த நில கையகப்படுத்துறது, மக்கள் போராட்டம், இந்த விஷயங்களை கூட சரிப்படுத்தாம இன்னைக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க.